ஒரு நாள் அருண் சிரித்து விஷ்ணுவிடம் சொன்னான், விஷ்ணு, எதுவாக இருந்தாலும் நாம இருவரும் சேர்ந்துதான் சமாளிப்போம். விஷ்ணு நம்பிக்கையுடன் பதில் சொன்னான், நீ இருந்தா எனக்கு எந்த பயமும் இல்லை. அந்த நட்பை சோதிக்கும் ஒரு நாள் வந்தது. கிராமத்தில் பெரிய திருட்டு நடந்தது. அந்த குற்றத்துக்கு விஷ்ணுவை போலீசு சந்தேகித்தார்கள். கிராம மக்கள் கூட அவனை சந்தேகித்து பேச ஆரம்பித்தார்கள். யாரும் அவனை நம்பவில்லை. ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் அவனை நம்பினார். அவன் நண்பன் அருண். அருண் அமைதியாக இருந்தாலும் அவன் மனதில் ஒரு திட்டம் இருந்தது. அன்றிரவு முழுவதும் தேடி உண்மையான திருடன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தான். அடுத்த நாள் கிராம மக்கள் அனைவரும் கூடினர். அப்போது அருண் அந்த உண்மையான திருடன் மற்றும் திருடப்பட்ட பொருட்களுடன் வந்தான். அவன் அனைவரிடமும் உறுதியாக சொன்னான், விஷ்ணு இதை செய்யவில்லை. உண்மையான குற்றவாளி இவர்தான். அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். விஷ்ணுவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் மெதுவாக அருணிடம் சொன்னான், என்னை எல்லோரும் சந்தேகித்த போது நீ மட்டும் என்னை நம்பினாய். அப்போது அருண் சிரித்துக்கொண்டு ஒரு வார்த்தை சொன்னான், உண்மையான நண்பன் என்றால் உலகமே எதிராக இருந்தாலும் உன்னுடன் நிற்பவன்தான். உண்மையான நண்பன் கிடைத்தால் அது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம்.